கிராமத்து ஸ்டைலில் நம்ம ஜிலேபி மீன் குழம்பு தாங்க நீங்கள் பண்ண போகிறோம். நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ராக்கெட் அடுப்பில் கடாயை வச்சு கடாய்க்கு மேலே கொஞ்சம் லைட்டாக கடலை எண்ணெய் ஊற்றி அதுக்கு மேலே வெந்தயத்தை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சம் வெள்ளைப்பூண்டை சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு கிண்டு மட்டும் கிண்டி விட்டு வெள்ளைப்பூடு கொஞ்சம் வதங்கின பிறகு கிராமத்து ஸ்டைலில் நம்ம ஆட்டின அந்த மசாலாவை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஆஹா, அந்த எண்ணெயில் அந்த பட்டன்னு மசால் பட்டுன்னு அந்த ஸ்மெல் இருக்கு. பப்பா மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே சுத்தமான நாட்டு புளியை கரைச்சி சும்மா ஜம்முன்னு ஊற்றிக்கலாம். தேவையான உப்பை போட்டு லைட்டாக ஒரு கிண்டிக்கலாம். நல்லா மசால் கொதிச்சு கொஞ்சம் வத்திருச்சு. இப்போ மீனை போட்டுக்கலாம். அப்படின்னா இப்போயே அந்த மசாலோட ஸ்மெல்லு மீன் குழம்பு நல்லா மீனை மட்டும் ஒரு பரட்டி விட்டு கிராமத்து சுவையில் அரைச்சி வச்ச மசாலில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கிராமத்து சுவையில் மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வயிற்றுக்கு திருப்தியாக உட்காந்து சாப்பிட போகிறோம். நல்லா சாப்பாடை போட்டுக்குவோம். நல்லா கிண்டு விட்டு நம்ம செஞ்சு வச்சிருந்த மீன் குழம்ப சுட போட்டு அடுத்து மீன் குழம்ப சாப்பாடை பசஞ்சு விட்டு இந்த மீன் பீஸு கொஞ்சம் ஆனியன் சாப்பாடு எல்லாத்தையும் மொத்தமாக பரட்டி வச்சு மூணு எடுத்து இந்த தொண்டையில நினைப்ப அவ்வளோ ருசியாக இருக்குங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போங்க. உங்களுக்கு விடைபெறுவது நம்ம திண்டுக்கல் எஃப்சிங்க.